ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கிறேன். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்னமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஒரு மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை கவனமாக கேட்டு அதன்படி வாழுவானானால் அவனுடைய வாழ்க்கையில் உண்டாயிருக்கும் 2 மேன்மையான காரியங்களை இந்த வசனம் குறிப்பிடுகின்றது. முதலாவது காரியம், அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். விக்கினம் என்றால் துன்பம், தீங்கு என்பவைகள். அவனுடைய வாழ்க்கையில் எந்த தீங்கும் தீமையும் அவனை மேற்கொள்ளாது. இரண்டாவதாக, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். வாழ்க்கையில் எதிர்பாராமல் சம்பவிக்கக்கூடிய ஆபத்தான காரியங்களின் போது அவன் பயப்படாமல் உள்ளத்தில் நிறைவான சமாதானத்தோடு வாழ்ந்திருப்பான். நாம் தேவனுடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதை கவனமாக கருத்தாக கேட்டு நிதானித்து அறிந்து அதன்படி வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்படி வாழ்வோமானால் இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையிலையும் உண்டாகும். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ தீங்குகள், தீமைகள் கடந்து வருகிறதுண்டு. பல நேரங்களிலும் அவைகளினால் நாம் பாதிக்கப்படவும் செய்கின்றோம். இந்த வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் பார்த்தால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுத்து வாழ்ந்தால் எந்த தீங்கும் நம்மை அணுகாது. குறிப்பாக நாம் குடியிருக்கின்ற வீடுகளில் தேவனுடைய பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அதுபோல அநேக மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராமல் சம்பவித்த ஆபத்தான காரியங்களில் பயமும் திகிலும் அடைந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பல மனிதர்களுடைய வாழ்க்கை அங்கே முடிவடையவும் செய்திருக்கிறது. ஆனால் இந்த வசனம் சொல்லுகிறது, ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். அப்படி என்றால் அவன் சமாதானத்தோடு வாழ்ந்திருப்பான். ஆகவே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி வாழ்வோம். தீங்குகளுக்கு நீங்களாகி, ஆபத்துக்கு நீங்களாகி, பயமற்ற சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ கர்த்தர் உதவி செய்வார். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, தீங்கினால் துக்கப்படுத்தப்படாமல், ஆபத்து மோசங்களிலே அகப்பட்டு அஞ்சி நடுங்கி பாதிக்கப்படாமல் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் வாழும்படிக்கு உம்முடைய ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து உம்முடைய வார்த்தைகளை கை கொண்டு வாழும்படி எங்களுக்கு உதவி செய்தருளும். எந்த சூழ்நிலையிலையும் இதிலே தவறு சம்பவியாதபடி கவனமாயிருக்க கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.